ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 5 அக்டோபர் 2025. பாபா இன்னைக்கு நமக்கு புரிய வைக்கிறாரு. மன்சா சக்தி கா தர்ப்பன் ஹை போல் और கரம். என் மனம் சக்திசாலியாக இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இல்லையா, நான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறேன், ஒரு இடத்துக்கு வெளியில் போகணும், நல்லா நம்ம இருக்கோமா, எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், முகம் எப்படி இருக்குது, எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கண்ணாடியில் போய் பார்ப்போம். ஆக இந்த உள்ளே இருக்கக்கூடிய மனம் எப்படி இருக்குது, ஒருவருடைய நிலை, மனநிலை எப்படி இருக்குது, எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பாபா சொல்றார், அவங்க பேசுகிற பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், அவங்க செய்யக்கூடிய காரியங்களை செயல்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்களா, வீக்காக இருக்காங்களா, நெகட்டிவாக இருக்காங்களா, அதுலேயும் எப்படிப்பட்ட உணர்வுகளோடு இருக்கிறாங்க, வெறுப்போடு இருக்கிறாங்களா, பழி வாங்கக்கூடிய நோக்கத்தோடு இருக்காங்களா, ஏமாத்துறாங்களா, என்னவோ அந்த பேச்சு மற்றும் செயல் தான் உள்ளே இருக்கிற ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மாங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடி. சாஹே அக்ஞானி ஆத்மாए चाहे ज्ञानी आत्माएं दोनों के समन संपर्क में बोल और कर्म शुभ भावना शुभ कामना वाले हो. அப்போ பாபா சொல்றாரு, அது அஞ்ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, இல்லை பாபா குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரோடைய கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வர்றீங்க இல்லையா? அப்போது அஞ்ஞானிகளாக இருந்தாலும் ஞானிகளாக இருந்தாலும் யாருடைய சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் உங்கள் மனதில் நீங்கள் 2 பேரையும் ஒன்றா தான் ட்ரீட் பண்ணுறீங்க. அதாவது எல்லோருக்குமே சிரேஷ்டமான எண்ணங்கள், சுப பாவனை. அன்னைக்கு புரிய வச்சார் இல்லையா பாபா, சுப பாவனை என்னன்னுட்டு. சுப பாவனை, நல் விருப்பங்கள் உடையதாக இருக்கணும். இவங்களுக்கு ஞானம் இல்லையே, இவங்களுக்கு என்ன நான் சுப பாவனை வைக்க இல்லை, அங்கே தான் நிறைய வைக்கணும். இவங்க ஞானியாச்சே, இவங்களே மிஸ்டேக் பண்ணுறாங்களே, ஆமாம் அது இன்னும் வீக்காக இருக்குது, அதுக்கு இன்னும் நான் சகையோகம் கொடுக்கணும். பாபா சொல்லார், வீக்கேஸ் பாபா குழந்தைங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்பா மேலே உட்காந்துருக்கிறாரு, நீங்கள் சகையோகம் கொடுங்க, நல்லதை நினைங்க அவங்களுக்காக. ஆக 2 இடத்துலையும் நாம் எப்படி இருக்கணும்? சுபபாவனை வைக்கக்கூடிய மகான் ஆத்மாவாக இருக்கணும். जिसकी मनसा शक्तिशाली व शुभ होगी उसकी वाचा और कर्मणा स्वतः ही शक्तिशाली शुद्ध होगी शुभ भावना वाली होगी. எனவே யாருடைய மனம் பவர்ஃபுல்லாக இருக்குமோ, எவ்வளோ நல்ல பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் பவர்ஃபுல்லான ஆத்மாவாக இருக்கீங்க, நீங்கள் சுபமான ஆத்மாவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேச்சு, உங்களோட செயல் எல்லாம் எப்படி இருக்குமா? பேச்சில் அவ்வளோ சக்தி இருக்குமா, செயல் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும், எல்லாருக்கும் சுகம் கொடுக்கும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும், எல்லாரையும் திருப்திப்படுத்தும், சுப பாவனை நிறைந்ததாக இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அதனால் கண்ணாடியில் உள்ளே என்ன இருக்கோ கண்ணாடியில் நல்லா தெரியுது இல்லையா? கண்ணாடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. मनसा शक्तिशाली अर्थात याद की शक्ति श्रेष्ठ होगी. சரி, இந்த மனதை எப்படி நான் சக்திசாலியாக ஆக்குறது? பாபா சொல்றாரு, நினைவின் மூலமாக. நினைவின் மூலமாக அந்த சோர்ஸ்ல இருந்து நிறைய சக்திகளை கவர்ந்தெடுத்து என்னை நான் பவர்ஃபுல்லா ஆக்கிட்டேன். श्रेष्ठ होगी, शक्तिशाली होगी, सहज योगी होंगे. அப்போ நினைவின் மூலமாக நான் நல்ல யோகி ஆகிற முதல்ல பாபா பாபான்னு மனம் ஃபுல்லாக, இதயம் ஃபுல்லாக நிரம்பி இருக்காரு. சக்திசாலியாக இருப்பீங்க. மற்றும் சஹஜ் யோகி, யோகா பண்ணணும்னு நான் கஷ்டப்பட வேண்டாம், நினைவு தானாக வருது. ஆக சிரேஷ்டமாக இருப்பீங்க, சக்திசாலியாக இருப்பீங்க, சஹஜ் யோகியாக இருப்பீங்க. எனவே பாபா என்ன சொல்ல வராரு, நம்மளுடைய கண்ணாடியை நம்ம நல்லா வச்சுக்கணும். சொல்லப்போனால் மனம் எனக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய பொருளை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா கண்ணாடியில் வெளியில் தெரியறத பற்றி நான் கவலைப்பட வேண்டாம். நான் தான் நல்லா இருக்கேன், அப்போ கண்ணாடியில் ஒரு மாதிரி தெரிஞ்சிடுமோ அபாயப்பட வேண்டாம், ஏன்னா நான் நல்லா இருக்கேன். ஸோ மனதை நன்றாக வைத்துக்கொள்வோம். என்னுடைய வெளிப்புற நடத்தை, பேச்சு ஆகிய அனைத்தும் நன்றாக கண்டிப்பாக இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.